அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இவ்வளோ காலம் நாங்கள் இந்த ரவுலத்துல் உலமா மதிக மிதியால் இருக்கிற ரவுலத்துல் உலமா மதரசாவை பற்றி நாங்கள் விமர்சனம் செஞ்சு கொண்டே வந்தோம். காரணம் அதில் மண்டபஜிலி, அதாவது இந்த பிளவலை காட்டி ஒரு கூட்டம் ஒன்றே சம்பாரித்து கொண்டிருக்கி, இன்க்ளூடிங் பிரின்சிபல் அதாவது அம்ஜத். இவங்க 2 பேரும் எப்படி மக்கள்கிட்ட காசை கறக்குறாங்கன்னா அந்த பிளவலை வச்சுட்டான். அதனால தான் மண்டபஜிலி போடுற வீடியோவும் எங்கள்கிட்ட அவுப்படுது, அவன் செய்கிற களவும் அவுப்படுது. அதே மாதிரி அல்ல மேலேருந்து பார்த்து கொண்டு தானே இருக்கிறான். என்னத்தான் மௌலவியாக இருந்தாலும் தப்பு தான். இட் இஸ் த லா இஸ் காமன். இந்த அம்ஜத் செஞ்ச வேலையும் அவுப்பட்டிக்கு கையும் காலுமா அவுப்பட்டுட்டார் இந்த அம்ஜத்து. இவர் என்ன நினச்சார் தெரியுமா? துபாயிலேருந்து அரபால மெசேஜ் போடுற நேரம் இவர் நினச்சி டொனேஷன் தான் கேட்க வாராருண்டு எங்களோட அம்ஜத் ஆர்வமாக ஆன்சர் பண்ணிட்டார். ஆன்சர் பண்ணி அவர் படுற பாட்டை கொஞ்சம் பாருங்கள். கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்வி கூட பதில் இல்லை. இதெல்லாம் நல்லா கேட்டு வந்து போகிறோம் அதிக மிதியாலே மக்களே, நீங்களே முடிவெடுங்க. இவர் யார், அந்த மண்டபஜிலி யார் சொல்லி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஷேக் சோமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறேன். உங்களோட மெசேஜை பார்த்தேன், கொஞ்சம் வேலையிலேருந்து திருப்பி எடுத்து. நான் இர்ஃபான் மௌலி பேசுகிறேன் துபாயில இருந்து. அந்த உங்களோட வீடியோவில் கொஞ்சம் பார்த்தேன்னா இந்த ஆசிஃப் அஸ்லம் விஷயமா என்ன சப்ஜெக்ட் ஹாஜி அது? இது மதுசார வீடியோ பார்த்தீங்க? ஆமாம். மதுசார நாங்க சின்ன வேலை கொஞ்சம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் தானே. ஓகே. லைப்ரரி வேலை மற்ற முன் மதில் வேலை, அதுல கொஞ்சம் நேரத்துல இதெல்லாம் அந்த வயல் பக்கம் தானே, அது பாதுகாப்பு போதாது. அதனால அதுல கொஞ்சம் திருத்தமா செஞ்சு நிக்கிறோம். சரி. இப்ப அதுல விஷயம் என்னன்னு சொன்னா ஹாஜி, இப்ப பிரச்சனை ஹசரத் நல்லா யோசிக்கணும். இப்ப இப்ப சதக்கத்து ஜாரியான்னு சொல்றது நாங்க உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு மதரசா பிரின்சிபல். அப்ப உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதை விட நீங்க எங்களுக்கு விளங்கப்படுத்துறது தான் மெயின். இந்த ஆசிஃப் அஸ்லம் இப்ப இப்படித்தானே. இப்ப ஆசிஃப் அஸ்லம் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன செய்யறான், ஏது செய்யறான், சரியா? அவன் இதை வச்சு எங்களுக்கு என்னத்தை செய்யறான், இப்ப இது எங்களுக்கு வார வருமானமா இல்ல இதை வச்சு அவன் சம்பாதிக்கிறானான்னு சொல்றத நாங்க விளங்கணும். ஏன்னா கட்டாயம் என்ன சொன்னா இப்படித்தானே. இப்ப தாரவன் தருவான், தாரவன் தருவான். அது எங்க இருந்தாலும் இப்படித்தானே. அல்லாஹ் தாலா நாடியது, சரியா? அது எங்க இருந்தாலும் யாரும் தடுக்க இயலாது. இப்ப அதை ஈமான் கொள்ள இல்லைன்னு சொன்னா நாங்க முஸ்லிமா வாழ முடியாது. சரியா? இது எழுதப்பட்டது. இப்ப ஒருவன் இப்ப எங்கட அதாவது இந்த ரவுலத்துல் உலமா வச்சு ஒருவன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அதுக்கு நாங்க இடம் கொடுக்கறோம்னு சொல்றது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரிதானே? இப்ப இதனால இப்ப இத முக்கியமான விஷயம் இவன் இந்த ரவுலத்துல் உலமா வச்சு சம்பாதிக்கிறான்னு சொல்றதுதான் மெயின் பாயிண்ட். இப்படிதான் அவருக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இல்ல. சொல்லுங்களேன். எங்களோட ரிக்வெஸ்டுக்கு நான் இப்படி இந்த வேலை கட்டாயம் எங்களுக்கு பூர்த்தி. கிட்டத்தட்ட மதரசா ஸ்டார்ட் பண்ணி 50 வருஷம் ஆகுது. சரி. 50 வருஷம் ஆகுது. இன்னொரு வருஷம் 50 இப்ப 49 வருஷம் போகுது. அப்ப இத சரியா அவங்க பார்த்திருப்பீங்க, அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இருந்துச்சு. கிளாஸ் ரூம்கள் மற்றது கிதாப் வலி, இது கிட்டத்தட்ட ஒரு 15-16 லட்சத்துக்கு கிதாபு, 20 லட்சம் மட்டுக்கு கிதாப் வலி. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு லைப்ரரிகள் மற்ற எல்லாமே பின்தங்கிய நிலைமையிலதான் இருந்துச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதவி, மதரசாக்கு ஒரு உதவி செய்யறேன்னு சொன்னா அந்த உதவி எப்படி இருக்கணும்னு சொல்றது அதை விளங்கக்கூடிய மட்டும்தான் செய்யலாம். விளங்குச்சா? இப்ப நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட மதரசாவை கட்டி தந்து உங்களோட மதரசாக்குரிய லைப்ரரி சப்ஜெக்டையும் கட்டி தந்து எல்லாம் செய்யறதா இருந்தா அது மறைமுகமா தான் செய்யப்படணும். இப்படித்தானே அது. இது இப்படித்தான் அந்த ஒவ்வொருத்தையும் பொதுவான இதிலிருந்து அவங்களால 5000 ரூபாவோ 2000 ரூபா 3000 ரூபா அப்படி போட்டுதான் இது செஞ்சு கொடுத்து. அடுத்தது ஆசிஃப் அஸ்லம் எப்படி கொண்டவன், அவன் என்ன வேலை செய்யறான், ஏது செய்யறான்னு சொல்றது என்கிட்ட ஃபுல் ப்ரூஃப் இருக்குது. கேளுங்களேன். அடுத்த 2வது சப்ஜெக்டுக்கு வரேன். 2வது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் 2வது விஷயம்.
அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா முக்கியமான விஷயம் ஐன வந்து அவன் சம்பாதிக்கணும் சொல்லதான் மெயின் விஷயம். ஏன்னு சொன்னா இது அவன் எப்படி இருந்தான், கொழும்புல எப்படி இருந்தான், என்னத்தை செஞ்சான், எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தான்னு சொல்றது நான் என்ன கண்மூடாக கண்ட விஷயம் இது. நான் கொழும்புல கடை செய்யற டைம்ல கூட என்ன வந்து ஒரு டீ என்ன கூட குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லாம இருந்தவன். இன்றைக்கு இந்த 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 ஃபெசிலிட்டியை கொடுத்தது வந்து பொதுமக்கள். யார் யாரெல்லாம் நல்ல எண்ணத்தை வச்சுக்கொண்டு மதரசாக்கு உதவி செய்யணும்னு சொல்ற ஒரு நோக்கத்தை வச்சுக்கொண்டு செய்யறாங்களோ அவங்கள காசுல இவன் வாழ்றான். முதலாவது. ரெண்டாவது, இந்த மதரசா பிள்ளைகள் கேளுங்களின் மதரசால ஓதவார பிள்ளைகள் வந்து என்ன நோக்கத்துக்காக அவனோட தாய் தாப்பன் அனுப்புறாங்கன்னு சொல்றது வந்து எங்களுக்கு கன்ஃபார்மா விளங்கும். நீங்க ஒரு மௌலவி, உங்களை எப்படி உங்களோட தாய் தாப்பன் ஓத வச்சுப்பாங்க சார் உங்களுக்கு கட்டாயமா விளங்கும். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து அவனோட வாப்பா என்ன தொழில் செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, அதை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொருவனையும் ஒவ்வொரு ரூபத்தில் வச்சிருக்கிறான். அந்த புள்ள வந்து இப்ப 8 வயசு 10 வயசு புள்ள இருந்துச்சுன்னா அந்த புள்ளோட ஃபியூச்சர் வந்து இன்னும் மேலோங்கப்படணும், கீழே தாழ்த்தி போக கூடாது. நாங்க நீங்க ஓதுற காலத்துல வந்து எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருந்து சொல்லுங்க பாப்போம். ஒன்றுமே ஒரு கிதாபு கூட இன்னொரு மதரசால ஓதுற பொடியன்ட்ட வாங்கி ஓதின காலம் தான் எங்கட காலம். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் உதவியால எல்லா வசதியும் இருக்குது. அப்ப இப்ப இந்த சோசியல் மீடியா மூலமாக இன்னைக்கு மதரசாவையும் சீரழிச்சு எல்லாரையும் சீரழிச்சு அந்த மதரசா பிள்ளைகளை சீரழிக்கிறான். வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து அவங்க பெற்றார்ந்த அனுமதியோட அவங்களுக்கான சில ஹெல்ப் எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி வீடியோ போடுறாரு. சில பெற்றார் அவரோட டச் ஆகி பண்ணி இப்ப ஒரு 3-4 பிள்ளைகள் மதரசால நீந்திக்கிறான். மதரசா இப்ப லீவு தானே. மதரசாவுல கேளுங்க, மதரசாவுல மௌலைமார தவிர அதாவது எந்த உதவி செஞ்ச உங்களோட மதரசா ஃபுல்லா கட்டி தந்தவரு கூட வந்து உள்ளுக்கு உட்காரத்துக்கு அனுமதி இல்ல. சரியா பிள்ளையா? நீங்களே யோசிங்களே. இதனால உங்களோட ஃபியூச்சரும் என்ன தட்டுப்படும். சரியா? அடுத்தது மதரசா புள்ளையோட ஃபியூச்சரும் தட்டுப்படும். இப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா நாளைக்கு ஏன் புள்ளி அந்த மதரசால ஓதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஓதின வந்து அல்ஜாமத் இஸ்லாமிய நாவலப்பட்டி. சரியா? அப்ப அந்த மதரசா அவங்களுக்கு புர்ஹானுத்தீன் மௌலவி எப்படி உருவாக்கினாரு, எப்படி செஞ்சாரு. இன்னைக்கு இந்த மதரசா கட்டி கொண்டு தான் இருக்கிறோம். எப்படி கட்டி கொண்டு இருக்கிறோம் சொன்னா யார்ட வருமானம் வந்தாலும் அது மறைமுகமா தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். சரியா? இப்படி பப்ளிக் ஆக்கி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க சாப்பாட வேற, அந்த பிள்ளையோட வாப்பாட தொழில வேற கேவலப்படுத்தி எப்படி எல்லாம் பேசுறான். இதெல்லாம் உண்மையில சொல்றேன். நாங்க மாசாலாம் சொல்லி இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து போட்டுதான் விடுவேன் என்னால எழுந்தத்தை. ஏன்னு சொன்னா உங்களோட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு சொல்றதுக்காக தான் பேசுறேன் நான். இல்லாட்டி எனக்கு சப்ஜெக்ட் இல்லை இல்லைங்கச்சா. ஆனா உங்களோட எல்லாரோட ஃபியூச்சரும் என்ன அடிப்பாடும். இப்ப நான் இதுல இந்த பேசுற விஷயத்துல என்ன பிள்ளைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் பாப்போம். இல்ல சில புள்ளகண்ட விஷயத்துல அவர் வந்து பெற்றாரோட பேசி பெற்றாற்ற அனுமதி எடுத்துதான் இது பண்றாரு. அதனால எங்களுக்கு வந்து ஒன்றும் சொல்லல நிலைமைக்கு இல்ல ஹசரத் நாங்க என்னன்னு சொன்னா நீங்க ஒரு மதரசாவோட பிரின்சிபல் விளையாச்சா மாசான முழு பொறுப்பு உங்களோட கையில தான் இருக்கணும். இன்றைக்கு உங்களோட சீட்ல இருந்து கொண்டு அதை பார்க்க சரியான மன வருத்தம். ஏன்னு சொன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபீஸ் வேணும் அவனுக்கு குடு அடிக்கிறதுக்கு. இதுக்குரிய ஆதாரபூர்வமான சப்ஜெக்ட் எல்லாம் அனைத்து இருக்குது, இல்லாமலுக்கு இல்ல இல்ல இப்பயும் இருக்குது ஹாஜார். இப்ப நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புவா, உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவா, நான் இன்னைக்கு நேத்து குடிச்சதை அனுப்புவான்னு கேக்குறேன். நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? லைவ் அனுப்புவான்னு கேக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் விளைச்சா நாங்க வந்து இந்த இவனுக்கு இன்றைக்குத்தான் அல்ஹம்துலில்லாஹ் தபாரக்கல்லாஹ் அது இன்றைக்குத்தான் அவனுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா நான் அல்லாஹ் கூட நம்ப மாட்டேன்னு சொல்லி பப்ளிக்கா பேசினவன் இவன் விளைச்சா. அல்லாஹ் ரசூலை மறுத்தவன். இவன் ஒரு முர்தத் இஸ்லாமிய அடிப்படையில இவன் முர்தத். ஏன்னு சொன்னா கலா கதர் சரியா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை நம்ப இல்லைன்னு சொன்னா அவன் எந்த வகையில இஸ்லாமியனா வாழ முடியும் சொல்லுங்க பாப்போம். சரியா? அடுத்த சப்ஜெக்ட் வந்து இந்த மதரசா புள்ளையில வந்து சீரழிக்கிற மட்டுமில்ல உங்களையும் சீரழிச்சு அந்த மதரசார பேரையும் சீரழிச்சு ஊரை சீரழிச்சு அந்த ஊர் மக்களுக்கு கெட்ட பேர் எவ்வளவு கெட்ட பேரை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஓடியோவும் பார்க்கும் போது எவ்வளவு மனசுக்கு கவலையாக்கும் தெரியுமா ஹசரத்?
சரியா? இப்ப அடுத்த சப்ஜெக்ட் வந்து இதுக்கு இடம் கொடுக்கல நீங்க. அப்ப எனக்கு மட்டும் இல்ல, நான் மட்டும் ஏன சொந்த இடமும் இல்ல, ஏன சொந்த அதிகாரத்துக்குள்ள இடமும் இல்ல. இல்ல ஹாஜா, நீங்க ஹசரத் நீங்க வந்து நீங்க நல்லா யோசிங்க. நீங்க ஒரு மௌலவின்னு சுற்றி தான் நான் இந்த அளவுக்கு உங்களோட இறங்கி பேசுறேன். இல்லாட்டி எனக்கு இந்த சப்ஜெக்ட் இல்ல. இல்லாட்டி நாங்க வேற மாதிரி பேச முடியும். ஆனா அப்படி பேசக்கூடிய சந்தர்ப்பம் இஸ்லாம் அனுமதிக்கல. விளங்கிச்சா? ஏன்னு சொன்னா அஹ்லாக் கொண்டு உருவாக்கப்பட்ட மார்க்கம் இது. வன்புறையோ வன்முணர்ச்சி மூலமாக உருவாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை. அதனால நான் இந்த சப்ஜெக்ட் செல்ல வாரேன்னா, இந்த இடத்துல இவனை வச்சிருக்கிறது உங்களுக்கும் ஆபத்து, மதசக்கும் ஆபத்து. உதவி செய்யறாங்களா, உதவி செய்யறது அந்த ரோட்டோட முடிஞ்சு போகணும். இவன் உள்ளுக்கு வந்து இவன் இஷ்டப்படி இவன் சொல்றான் மதசா குவாலிஃபிகேஷன், மதசால ஒரு புள்ளைய உருவாக்குறதுக்கு இவன் குவாலிஃபிகேஷன் சொல்றான். இவனுக்கு ஒழுங்கா குர்ஆன் அல்ஹம்து சூரா வந்து தஜ்வீத் முறைப்படி ஓத சொல்லுங்களேன் பார்ப்போம். 5 நேர தொழுகை எப்படி தொழுகை செல்லுங்களேன் பாப்போம். கேட்டு பாருங்களேன் அவனுக்கு. தெரியாது. 5 நேர தொழுகை என்ன செய்யுது? தொழுகை எத்தனை ரக்காத்த உருவாக்கப்பட்டதுன்னு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த தீன் இஸ்லாத்தை கொண்டு வந்தான்னு கேட்டா அது தெரியாது. அப்ப இன்னைக்கு ஒரு மதரசா புள்ள எப்படி வாழணும், அந்த மதரசா புள்ள எங்க எப்படி கொண்டாந்து இந்த மதரசாவுல உருவாக்கணும் சொல்றத வந்து இன்னைக்கு உங்களோட சீட்ல இருந்து அவன் பேசுறான். இதை பார்க்கிற உங்களுக்கு அழகா இருக்கலாம், பார்க்கிற வெளியில இருக்கிற படிச்சவங்க புத்திஜீவிகள் அவங்களுக்கெல்லாம் அது அழகு இல்லை. சரியா பிள்ளையா நான் சொல்றது? விளையாச்சா ஹசரத்? ஏன்னு சொன்னா இந்த விஷயத்தை நான் தான் முன்னெடுத்து செஞ்சு கொண்டு வரேன். விளையாச்சா? இந்த ரவுலத்து உலமா விஷயத்தை வந்து இப்படியான விஷயங்கள் ஈடுபட்டு நீங்க இப்படி நடத்துவீங்களா இருந்தா மிச்சம் கஷ்டத்துக்கு உள்ளுக்கு ஆவீங்க. அதனால அல்லாஹ்வுக்கான தயவு செஞ்சு சொல்றேன், உங்களோட ஃபியூச்சரை விட அந்த மதரசால ஓதுற புள்ளியோட ஃபியூச்சர் கட்டாயம் தேவை ஹசரத். விளையாச்சா? நாளைக்கு நல்ல இடத்துல நிக்கணும். ஏன்னா அந்த நாங்க ஓதுற காலத்துல ஒரு ராத்த பானை 4 பிரிச்சு 50 புள்ளி 50 புள்ளிக்கு 1/2 கிலோ பருப்பு ஆக்கி திண்ட காலம் தான் நாங்க ஓதின காலம். ஏன்னா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இப்படியான ஸ்பெஷாலிட்டியை நாங்க காட்டி செஞ்சோம்னு சொன்னா, மதரசா கற்ற விஷயம் வேற, பிள்ளைகளுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுத்தோம்னு சொன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யாது, ஒழுங்கான நிலைமையில வராது. அப்ப எங்கட நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் நல்லபடியா ஓதணும், நாளைக்கு அந்த தாய் தாப்பனுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், நாளைக்கு 4 சமுதாயத்துக்கு 4 விடயங்களை முன்வைக்கக்கூடிய பிள்ளைகளா மாறணும். இதுதான் முக்கியமான நோக்கம் ஹசரத். ஆனா இவன் வருமானத்தை நம்பி அல்லாஹு ஆலம், ஏன்னா இன்ன அஸ்தகல் குலூபுஹும், அல்லாஹ் உள்ளத்தாரிய கூட ரப்புல் ஆலமீன், அதை நான் என்னால சொல்ல இயலாது. ஆனா நாங்க யோசிக்கணும், இது மூலமாக யாருடைய ஃபியூச்சர் அடிப்படை நாங்க யோசிச்சா நிச்சயமா அது உங்களுக்கு விளங்கும். ஆனா நீங்க அவனை அனுப்பினே இல்லையோ, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த வாங்கு கேட்குது, அசருக்கு வாங்கு கேட்குது, இந்த வாங்க சத்தத்தை சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் அவனை நாங்க வீட்டுக்கு அனுப்புவோம். அனுப்புற மட்டுமில்ல, சோசியல் மீடியால வரக்கூடாது. நல்லது செய்யறதுன்னு சொல்றது விஷயம். ஏன்னா எத்தனை பேர் மாசம் நல்லா செஞ்சு கொண்டிருக்கிறானா, இவன மாதிரி குடுத்தத்தை எல்லாம் காட்டி அவனோட குடும்பத்துக்கு தின்ன கொடுத்து உண்ண கொடுத்து அவனுக்கு சதக்கத்து ஜாரியான என்னன்னு கேளுங்களே பார்ப்போம். அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க நீங்க, அதுக்கு பதில் சொன்னா நான் உடனே சொல்லாங்க வருவான் சார் உங்களை காலாடி மன்னிப்பு கேட்கறதுக்கு. நான் பேசுறத பிள்ளை சொல்லுங்க சார், பிரச்சனை இல்லை, நான் மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா இஸ்லாம் அனுமதிச்சது உண்டு. ஹலோ, இப்ப நான் பேசுறது பிள்ளைக்கிறா சார், சொல்லுங்களேன் பாப்போம். இப்படிதான் அவர்கிட்ட இதுக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்க நாங்க எல்லா செலவும் இது பண்றேன், சரியா? அப்படின்னு இல்ல, அவர்களுக்கு வந்து வேற வேற வகையில ஆக்கள் கொடுக்கக்கூடிய உதவிகள் அப்படி வேற இல்ல ஹசரத், இல்ல நீங்க நினைக்கிறது அங்க நடக்கிறது இல்ல, விளையாச்சா? ஆனா ஐன நடக்கிறது மதரசாவுடைய பேரும் பிள்ளைகளுடைய அந்த சில சப்ஜெக்டுகளையும் வச்சுதான் அவன் வாழ்றான். நீங்க ஏழுமாக இருந்தா நீ இந்த மதரசாவை வெளியே போன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் அவன் அந்த மதரசாவை பார்த்து என்னத்தை பேசுவான்னு சொல்றத பாருங்க நீங்க, இதுதான் நடக்கும். விளையாச்சா? ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், ஏன்னா எங்கட மதரசா பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், சரியா? ஒவ்வொரு தாய் தாப்ப நல்ல நோக்கத்தோட மதரசால கொண்டாந்து சேர்க்கிறது, விளையாச்சா? ஏன்னா பிள்ளை வந்து ஒரு உலமாவாகி 4 பேருக்கு நல்ல அந்தஸ்தான வாசங்களை சொல்லி கொடுத்து இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடிய சொல்லுங்க. கட்டாயம் நான் இது விஷயம் நான் உங்களோட பேசணும், கட்டாயம் மெசேஜும் தாங்க, சரியா? எதுவா இருந்தாலும் பேசுங்க, விளையாச்சா? மதரசாவுடைய விஷயங்கள் வந்து என்ன, இது வந்து சதக்கத்து ஜாரியா இல்ல, இவன் செய்யறது வந்து அந்த பேரை வச்சு கொண்டு அவன் உழைச்சி தின்கிறான்.
சரி ஹாஜி நல்லா கதை கோலம் தான் சார் உங்க கோலம் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் நான். சரியா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்பதான் பேசினேன். சரியா? அவர் ஆன்சர் பண்ணல. அடிச்சு 7 மலுக்கு தான் இப்பதான் ஆன்சர் பண்ணினாரு. சரியா? இன்ஷா அல்லாஹ் நான் விஷயம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன சரி, நான் பேசின தப்புகள் இருந்தா கட்டாயம் சுட்டி காட்டு. எல்லாத்தையும் நல்லா கேட்டிங்களா மை மக்களே, மை மதிய மிதியாலே மக்களே. இந்த அம்ஜத்துக்கு ஒரு கேள்வி கூட பதில் தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறார். என்ன பதிலை கொடுக்கண்டு, என்னமோ டொனேஷன் வருதுன்னு எதிர்பார்த்து பேசினது பூகம்பம் வெடிக்குன்னு அவர் நினைக்கல. இப்படி கேள்வி ஆப்போசிட் சைட்டால் வருண்டு கூட அவர் எதிர்பார்க்கல. ஆனால் இதில் மிச்சம் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. குடு அடிக்கிறான் மദ്രസா உள்ளு கூண்டு சொன்ன ஒரு கேள்விக்கு வீடியோ இறுக்கி தரவான்னு கேட்ட கேள்விக்கு கூட அவருக்கு பதில் சொல்லல. அப்படி என்றால் அவர் சரியான பதில் என்ன சொல்லிக்கணும்? அப்படியா, அந்த ஆதாரத்தை இப்போவே அனுப்புங்க. அது உண்மையாகிற பட்சத்தில் அவனை இப்போவே நான் மദ്രസா விட்டு விரட்டுறேன். இப்படியாப்பட்ட இந்த உதவி எங்களோட மദ്രസാக்கு தேவையில்லைன்னு சொல்லிப்பாரா இல்லையா? குடு அடிக்கிறது உண்மை, அது அவருக்கும் தெரியும். தெரிஞ்சும் தெரியாதமாய் மௌனம் சாதிக்கிறார். ஏண்டார் 2 பேத்துக்குள்ளாலையும் பெரிய டீலிங் ஈகி. இவரை மாட்டினா அவனை மாட்டுவான், அவனை மாட்டினா இவனை மாட்டுவான். இதுதான் மக்களே. இந்த டெலிஃபோன் கன்வர்சேஷனில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஈகி. அம்ஜட் வாயால் சொல்கிற ஒரு விஷயம். அவன் முந்தி எப்படி இருந்தானோ தெரியா, இப்போ திருந்துறதுக்கு தான் மദ്രസാக்கு வந்திருக்கிறான். இப்போ அவன் திருந்திட்டாண்டு அவர் கேரண்டியே பண்ணுறாரு. அடே மദ്രസാக்கு போட்டு திருத்துற வயசாக இந்த மாடுக்கு 7 கழுத வயசு இல்லை 14 கழுத வயசாகுது. இதே மாதிரி ஆள்வலை ஜெயிலுக்கு தான் அனுப்பணும் திருந்துறதுக்கு. இந்த மாட்டை அந்த மழலைகளோட திருந்த வச்சுக்கிறார் யார்? இந்த மண்டை காஞ்சான் அம்ஜத். போதா குறைக்கு அவன் திருந்திட்டான், இப்போ அப்படி இல்லைன்னு கூட கேரண்டி பண்ணுறாரு. அவர் சொல்லி ஒரு 3 நாளும் இல்லை, யூனிவர்சிட்டி மாணவன் ஒத்தண்ட உமாவையும் தங்கச்சியும் கேவலப்படுத்தினான். ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் போட்டு அதை நீங்கள் பார்த்திப்பீங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முந்தி நஸ்ரீன் சொல்கிற ஒரு பிரதர்ட உம்மோட ஃபோட்டோவையும் அவட ஃபோட்டோவையும் ஃபோட்டோ, அதாவது அவங்க உம்ராவுக்கு போன நேரம் மதினால வச்ச ஃபோட்டோவை போட்டு டிக்டாக்ல கேவலமாக பேசி அவங்கள கேவலப்படுத்தினான். இதுக்கெல்லாம் மீறி மദ്രസா அசெம்பிளி நடக்குது, பிள்ளைகள் அசெம்பிளியில் இழிக்கிற நேரம் அந்த நஸ்ரீன் சொல்கிற ஒத்தட நபர்ட உம்மாவையும் வாப்பாவையும் தூக்குவேண்டு லைவ் வீடியோ போட்டு பேசுகிறான். இவன் திருந்தினேன்னு சொன்னால் அவங்களோட இருக்கிற மென்டல் கூட நம்பாது. ஆனால் இந்த மடையன் அம்ஜத் நம்பிக்கிறான். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், ஈ வில் நெவர் கம் ரைட் இன் திஸ் எரா. இந்த ஜென்மத்தில் அவன் சரி வர மாட்டான். ஒரு விஷயத்தை மட்டும் மதிக மிதியால மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு தொலைவிலேருந்து எத்தனோ 1000 கிலோமீட்டர்லேருந்து அல்லாக்காக வேண்டியும் உங்களோட ரவுலத்துல் உலமா மദ്രസാக்காக வேண்டியும் உங்களோட ஊருக்காக வேண்டியும் அந்த மദ്രസാவில் ஓதுகிற பிள்ளைகளுக்காக வேண்டியும் இவ்வளோ அக்கறையாக அந்த அம்ஜத்தோடு பேசினார். ஒரு கேள்விக்கும் சரியான பதில் வரல. ஆனால் கிட்ட இருக்கிற ஊர் மக்கள் நீங்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்கல? கேட்டுத்தான் பாருங்களேன் பதில் வருதான்னு. கேட்காம இருக்கிற பட்சத்தில் நீங்களும் அல்லாஹ்கிட்ட குற்றவாளியாக தான் நிற்கணும். அந்த மௌலவிக்கு இருக்கிற அக்கறை உங்களோட ஊர் மக்கள்கிட்ட ஊர்ட மேல ஏன் உங்களுக்கு இல்லாமல் போச்சு? இதில் ஒரு விஷயம் நல்ல தெளிவாக விளங்குது. அம்ஜத் அந்த மദ്രസാவில் பிரின்சிபலாக இல்லை, பியோனாக தான் ஆகிறார். இவன் தான் பிரின்சிபல் ஆகிறான். அந்த சொல்லுவாங்க, திருடனுக்கு தேல் கொத்தினா அவன் பொத்தி கொண்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த லெவலில் தான் இப்போ அம்ஜத் ஈகிறார். இந்த தப்பே அவன் செய்கிற தப்பே எதிர்த்து கேட்க முடியாத அம்ஜத்தால் எப்படி இந்த பிள்ளைகளை சரியாக வழி நடத்தி போக முடியும்? நாளைக்கு இந்த மദ്രസാவில் ஓதுகிற பிள்ளைகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் மாறுது. அல்லாஹ் தான் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை பார்க்கணும், அல்லாஹ் தான் காப்பாற்றணும். அம்ஜத் சுத்தமான ஆளாக இருந்தா, அம்ஜத் தப்பு செய்யாத ஆளாக இருந்தா இதுக்கெல்லாம் பதில் அவரே கொடுத்திப்பார் தானே. அப்போ பேசினவர் வாயை பொத்திப்பார் தானே. இது சரி, உங்களுக்கு நான் பொறைக்கு எடுக்கிறேன்னு அந்த அஸ்ஸத் நம்பரையும் ப்ளாக் பண்ணியாச்சு. எப்படி திருட்டு தானே? இதுக்கு மேலே வேறு என்ன ஆதாரம் வேணும் அவங்களுக்கு? டெலிஃபோன் கன்வர்சேஷன் முடிஞ்சோன்ன மக்களே அம்ஜத் மௌலவி என்ன செஞ்சார் தெரியுமா? மரத்திறக்க இவர் கால் பண்ண ஆன்சர் கொடுக்கலாமல் அந்த நம்பரை ப்ளாக் பண்ணிட்டார். எப்படி அம்ஜத் த கிரேட் எஸ்கேப். களவு செய்கிறது யாராக இருந்தாலும் தட்டி கேளுங்க. அப்படி தட்டி கேட்காத பட்சத்தில் நாளைக்கு உங்களுக்கு வரப்போல தான் அது தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் கேட்காதமாக இருந்தாலும் இதுக்கும் அல்ல உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்பான்.
கேட்டுட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கலாட்டி நீங்களும் பதில் சொல்லியே ஆவேணும் மல்லக்கிட்ட. ஏன்னா ஊர் மக்கள் நீங்கள் தான் சரியான முடிவு எடுக்கணும். இதுக்கு உங்களுக்கு நாங்கள் நிறைய ஆதாரங்கள் தந்துட்டோம். மதரசா உள்ளுக்கு வச்சே பிள்ளைகளோட முன்னுக்கே வச்சே மரண தர்ஜனை கொடுக்குறான். ஒத்தண்ட உமாவையும் பாப்பாவையும் தூக்கு வைண்டு பிள்ளைகளை அசெம்பிளியில் ஈக்கிற நேரமே வீடியோ போட்டுக்கொண்டு சொல்கிறான். இவனால் ஊர் மக்களாகிய உங்களுக்கும் தான் இன் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் சொல்கிறது சரியாக பிள்ளையான்னு. மறுத்தரக சொல்கிறேன், இதில் சீரியஸ்னஸ் உங்களுக்கு இன்னும் விலங்கல்ல. கடலில் நஞ்சை கொட்டிட்டு மீன்கள் சாவுன்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். ஆனால் கிணத்துல நஞ்சை கொட்டிட்டு மனுஷர்கள் சாவுறேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லை. அதே மாதிரி தான் இன் ஃப்யூச்சரில் எங்களுக்கு வரப்போல தான் விளங்கும். கடலில் கொட்டுற மாதிரி நாங்கள் நினைப்போம். ஆனால் நாளைக்கு எங்களோட கிணத்துக்கே வர்ற நேரம் தான் எங்களுக்கு அதில் கஷ்டமும் வலியும் தெரியும். ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.